தக்காளி சட்னி ரெடி. பாருங்கள், இந்த கலர் பார்க்குறப்ப சாப்பிடணும் போல் இருக்குது. இது வந்து சூப்பரான காம்பினேஷன் ஃபார் இட்லி, தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். 4 தக்காளி, நல்ல பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு லிட்டை போட்டு மூடிடலாம். மூடி விட்டு 10 நிமிஷம் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வந்து புளிச்ச தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி சட்னியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நை விடாமல் நல்லா கலரி விடுங்க. தோசை மாவு சேர்த்து 1 மினிட் ஆயிடுச்சுங்க. இது வந்து அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. நான் இப்போ வந்து சுட சுட இட்லியோட சாப்பிட போகிறேன். இந்த தக்காளி சட்னி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.